நான் என்ன பண்ணேன், குளிக்க போலான்ட்டு ஒரு பாட்டு போட்டேங்க, ஹிந்தி பாட்டு. மேரா தில் தா அகேலான உடனே பெல் அடிச்சிருச்சு. ஹே கூகுள், மேரா தில் தா அகேலா. நிறைய பேர் பெண் வாய்ஸ் வச்சிருப்பாங்க, நான் ஆண் வாய்ஸ் வச்சிருக்கேன். அதை என் பழி வாங்குற போக்குன்னு வச்சுக்கோயேன். நான் சொன்ன ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆண் குரலாவது இருக்குது. தரம் தான் தினசரி. அந்த பத்திரிக்கை போடுறவர் காசு வேணும்னாரு, சரின்னு எடுத்து காசு கொடுத்துட்டு மூடிட்டேன். வந்தா பொம்பளை குரல் கேக்குது. சுல்தானா, I think you are back. I want to connect myself with you. Please sit down. என்னடா இது, உட்கார்ந்துட்டானா? Have a deep breath. Have a glass of water. Take your mobile and call Ami. Amina எங்க அம்மா. என்னடா இது, இதெல்லாம் சொல்லுதேன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க. மேரா தில் தா அகேலானா என்ன அர்த்தம்னா, என் மனம் தனிமையில் தவிக்கிறதுன்னு அர்த்தம். அது பாட்டுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன்னா, அது நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ஏதாவது பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குது. எங்க என் அனுமதி இல்லாமங்க இந்த மொபைல் இருக்குல்ல, நீ எதை பாக்குறியோ திருப்பி திருப்பி உனக்கு அதுவே வரும். நீ அதை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, நல்ல கைடு எங்க கிடைக்கும் தெரியல அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல, உன்னுடைய மெயில்ல, உன்னுடைய ஃபேஸ்புக்ல எல்லாம் கைடு பத்திய விஷயங்களா வரும். யார் கேட்கிறாத? அப்போ மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது என்றால், இந்த நிலையில் நான் நினைக்கின்ற பொழுதுதான் இந்த கருவி எனக்கு பயன்பட வேண்டுமே தவிர, அது நினைக்கின்ற அளவிற்கு என் வாழ்க்கை பயன்பட்டு போகாது என்கின்ற ஏஐயிலிருந்து கிளம்பி ஆரைக்கு வாங்க என் குழந்தைகளே. ரியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எல்லாருமே. ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒருபோதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கிட்ட தோக்காது என்பதனை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே. நீங்க உங்களுடைய விஷயத்துல அலர்ட்டா இருங்க, எல்லாவற்றையும் சார்ந்து இருக்காதீர்கள். புதிய உலகத்தை நீங்கள் தான் படைக்க வேண்டுமே தவிர, உங்கள் கையில் இருந்து யாரும் அதை கொண்டு வந்து தரமாட்டார்கள்.